ஹலோ, தெரியாதனமா உங்ககிட்ட 250 ரூபாய் கடை வாங்கி சூழாடிட்டேன். திருப்பி தரலன்னா பெண்ட நிமிஷம் போடுறேன். கடை சண்டாளா வாட்டு மீன் கருவாடு நத்திங்க. சண்டாளா மீன்ஸ் பிக் ஆளு, பிக் பாய். சண்டாளா 250 கேஷ் ஐக்கு இல்லன்னா சம் அரேஞ்ச்மெண்ட் ஐ மேக். ஓகே, Love me tender, kiss me again. ஆஹா, யாரோ நல்ல கட்டை குட்டு விட்டு நிக்குது. இப்ப இவங்கிட்ட தள்ளி விட்டு நம்ம கடனை தீர்த்துக்கணும். ஒரு ஜவர் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும். வெயிட் சண்டாள. மேடம் பப்ளாங்கி, வெரி பப்ளாங்கி. என்னடா இது வெளிநாட்டு குறைச்சி போல் இருக்கு. மேடம், யூ நேட்டிவ் வாட் பிளேஸ்? கொரியா. ஓகே, கொரியா. யூ நேம் வாட்? பப்ளாங்குட்டி. அது கிருஷ்ணகுட்டி பொண்ணாது. மேடம், யூ டாக் இங்கிலீஷ்? கர்ப்பபுத்தா. கர்ப்பபுத்தாவா? என்னடா அது புத்தும் இல்ல ஒரு இடம் இல்ல. என்னன்றா யூ மேரிடு? மேரிடு. யுவர் ஹஸ்பண்ட் நேம் வாட்? பாம்பகோலா. பாம்பகோலாவா? கொக்கா கோலா கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன பாம்பகோலா? பாம்பாட்டி குடும்பம் போல் இருக்கு. சடாடா, திஸ் கேர்ள் 250 அரேஞ்ச்மெண்ட். ஜஸ்ட் கேர்ள், நோ மேரேஜ். யூ டேக் தெய்வீக ஜோடி. ஓகே. உன்னை செருப்பால் அடிக்கிற இப்ப வந்து நான் அறிவுகட்ட முண்டான். என்ன பார்த்தா யாருன்னு தெரியல உனக்கு? நிஜமா நீங்களா? எப்படி எப்படி? கேவலம் ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு வெள்ளக்காரங்கிட்ட என்ன சொல்ல பாத்தியே? எங்க உத்தரவு கொடுத்தா ரேட்ட வேணா ஏத்துறேன். அடிச்சு நான் மேல் பல்லெல்லாம் மிஷின்ல கொட்டுற சில்லற மாதிரியா கொட்டுற ஜாக்கிரதை. கோதாவரியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த வேஷத்திலேயே நான் வந்திருக்கேன். அப்ப நான் காரண்ட் இருக்கிறேனுங்க. வேண்டாங்க, நீங்க சாருகிட்டே இருங்க, எங்கேயும் போக வேண்டாம். ஏய், அத பத்தியா குடமுழகா கோமஸ்? வா போய் பார்க்கலாம். ஹலோ மிஸ்டர் கோமஸ். என் பேர் உனக்கு எப்படிமா தெரியும்? யாராது? எல்லாம் ஒண்ணும் சொல்ற நிலைமையில இல்ல. சர்ப கோலா. மிஸ்டர் கோமஸ், கோதாவரி அம்மாவை பாத்தீங்களா? கோதாவரியை பத்தி நீ ஏன் கேக்குற? அந்த பொம்பளையால என் புருஷனுடைய மானமே கப்பல் ஏறுது. நேபாளத்துல ஏதுமா கப்பல்? மானம் விமானம் மூலமா கல்கத்தாவுக்கு போய் அங்கிருந்து கப்பல் ஏறுது. என்ன ஒரே குழப்பமா இருக்கு? கோதாவரியால உன் புருஷன் மானம் போகுதா? யார் உன் புருஷன்? வைகை அம்பலம். வைகை அம்பலம் உன் புருஷனா? ஆமா, புருஷன் தான். சீச்சி இல்ல, என்ன அவர் வச்சிட்டு இருக்காரு. கோதாவரி சூதாடுறப்ப காட்டி கொடுத்துட்டா அவளை டைவர்ஸ் பண்ணி என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதா ப்ராமிஸ் பண்ணாரு. ஐ ஆம் வெயிட்டிங். என்னடா சின்ன பையா கண்டு போன மாதிரி என்ன முறைக்கிற? ஏண்டி பெருச்சாளுக்கு கவர்மெண்ட் மாதிரி இருக்க? நீ ஆடி வைகை அம்பலத்தை வச்சிருக்க? அவர் இஷ்டப்பட்டாரு, என்ன வச்சுக்கிட்டாரு. நீ இஷ்டப்பட்டா அவர் பொண்டாட்டியே நீ வச்சுக்கோ. அடியே, வைகை அம்பலம் எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். வைகை அம்பலம் பொண்டாட்டி யாரையும் வச்சுக்க மாட்டா. அவளை பத்தி ஏதாவது சொன்னே உன் பல்லுகளை வளர்க்க வேண்டாம். அரைஞ்ச நான் காது ஜவு ஜொய்யன்னு பிச்சுக்கோ. என்ன என்னடி நம்ம பிட்டாரி மாதிரி கத்துற? ஏண்டி கோதாவரி சீட்டாடுறான்ட்டு அவர் ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்காரா? இருக்கட்டும், இன்னைக்கு வீட்டுல போய் பேசலாம். உன் வீட்டுக்கு ஏண்டா வராரு? சின்ன வீடுன்னாதான் அவருக்கு ஆசை. என் வீட்டுக்கு தாண்டா வருவாரு. வீட்டுக்கு வீடு அடி வாங்குறனே. அடி போடி கக்காலத்தி. நான் யார் தெரியுமாடி? நான் தாண்டி அவருக்கு பெரிய வீடு. அவர் கோதாவரி. ஏண்டி நான் இருக்கும்போது அவர் ஒண்ணு வச்சுக்குவா. நீங்களா? பாத்தியா பொம்பளை முடி, ஈசிய மறைச்ச டேப்பு, கையும் களவுமா பிடிச்சான் பாத்தியா? கொடமுழகா கோமஸ் தான் நீ. அடியே உன்னை வெட்டி. யாரா? That is not girl, that is man. வேற மாதிரி ஆளு. உங்க நான் கேர்ள் இல்ல மேன் மேன் மேன். ஐயோ, சத்தியமா நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஐ வில் ப்ரூவ் யூ. சபாஷ், இதுதான் சரியான வழி. இதே வழியில நான் நடக்கிறேன். என் காதலுக்கு குறுக்க வரவங்க முகத்துல கரைய பூசுறேன். இதுதான் சரியான வழி. இதே வழியில நானும் நடக்கிறேன். காதலுக்கு குறுக்க வர்றவங்க முகத்துல கரிய பூசுறேன். இந்து அக்கா இந்த புத்தகத்தை படிச்சா, பேசினா,
கணவனாக அடைய காதலி விரும்பினாள். பெற்றோர்களின் தடையை முறிக்க காதலி ஒரு துணிச்சலான முறையை தேர்ந்தெடுத்தாள். காதலனை தனியாக சந்தித்து அவனோடு கலந்தாள், கருவுற்றாள். குழந்தைக்கு யார் மூலம் தாயானாலும் அவன்தானே அவளுக்கு கணவனாக முடியும். கடவுளே, பாருங்க, இந்த சகத்துல கோடு போட்டு காமிச்சிருக்காங்க. பாவத்தை பண்ணதுக்கு பார்த்து போயிட்டாலே பாவை. அவன் என்ன பண்ணுவான்? குழந்தை பாவம், அவளை இந்த வழியில இழுத்திருக்கான் அயோக்கிய ராஸ்கல். படி. உங்களுக்கு கிருஷ்ணா கம்பி தங்க கம்பின்னு வானே, அந்த மடை அம்பலத்தை கேட்கணும். முட்டை கெட்டுட்டா குஞ்சு பொறுக்குது, மலர் கெட்டுட்டா பிஞ்சு பொறுக்குது. என் கண்ணி தன்மை கேட்டுட்டா கெடுத்த உங்களுக்கு தானே கட்டி கொடுத்தாகணும். வாங்க பிளீஸ். பெற்றோர் சம்மதிப்பு, பெரியவங்க தாம்பூலம் மாத்த, உற்றார் உறவினர் கூடியிருக்க, ஊரறிய உன்னை கைப்பிடிக்கணுமே தான் ஆசைப்படுறேன் தவிர இப்படி பிடிக்க ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன். இல்ல, அது நடக்கணும்னா இன்னைக்கு குடும்ப கௌரவத்தை குளிமாடி பறிக்க கூட என் கூட பிறந்தாலும் மானம் கட்டு எல்லாத்தையும் பாத்தீங்களா? இப்ப புரியுதா என் தம்பியினுடைய கண்ணியத்தை பத்தி? ஒரு கன்னி பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தா முற்றும் திறந்த முனிவன் கூட புறத்தவறி போயிடுவான். ஆனா என் தம்பி தங்க கம்பி. பெரியவனுடைய உத்தரவுக்காக காத்திருக்கேன்னு சொன்னானே, அவனை பத்தி இனிமே ஏதாவது பேசுனீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே பங்கம் வந்துடும். ஜாக்கிரதை. பாக்கல நான் சொல்றேன். 5 ரூபா பணம் வச்சிருந்தேன், எடுத்தியா? நான் எடுக்கலமா. பொண்ணுடுவேன், மரியாதையா சொல்லி எடுத்தியா இல்லையா? நான் எடுக்கலமா. திருட்டு கழுத, இந்த குடும்பத்துல வந்து சேர்த்த சாணியனே, குறையில விழுந்த கொள்ளை கட்ட எடுத்தியா? ஏன் அந்த குழந்தை போட்டு இப்படி அடிக்கிறேன்? என் பசங்க 5 ரூபாய் எடுத்திருக்காங்க. இப்படி அடிக்கிறேன்? நான் அடிச்சது ரூபாய்க்காக இல்லைங்க, அவ செஞ்ச திருட்டுக்காக. இருந்ததுதான் பொய் வேற சொல்றேன். நிச்சயமா அவன் போய் சொல்ல மாட்டான். அவன் பணத்தை எடுக்கும் போது நீ பாத்தியா? பாக்கும்போது எடுக்கிறது கொள்ள, பார்க்காம எடுக்கிறது திருட்டு. அந்த பணத்தை இவன் தான் எடுத்துருக்கணும். அவசரப்பட்டு அவன் பழி சொல்றேன். அந்த பணத்தை அவன் எடுக்கல, நான் தான் எடுத்தேன். சிகரெட் வாங்கிட்டு வரதுக்காக வேலைக்காரன் கொடுத்தது. ஐயோ, இது தெரியாம தப்பு பண்ணிட்டேங்க. அந்த குழந்தை போட்டு இப்படி அடிச்சுட்டேன். இப்ப வருத்தப்பட்டா அந்த குழந்தைய அடிச்சது அழிஞ்சு போயிடுமா, இல்ல அதுகிட்ட கண்ணீர் ஆடி போயிடுமா? ஒருத்தர நிரபராதி ஆக்குறதுக்காக இன்னொரு நிரபராதி குற்றத்தை ஏத்துக்கிறது ரொம்ப அதிசயம். நீங்க அந்த பணத்தை எடுத்தேன்னு சொன்னது போய். ஏன்னா அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன். அக்கா கிட்ட சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களும் அவங்களும் அவசரப்படுத்தீங்களே. அவளியம்மா, அந்த குழந்தைய போட்டு அடிக்கணும்னு உங்க அக்காவுக்கு அவசரம், அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு எனக்கு அவசரம். தெரிஞ்சுக்கியா? அந்த குழந்தை எந்த தப்பு பண்ணலன்னு உன் மனசுல எதையோ வச்சுட்டு அந்த பச்சை மண்ணை போட்டு பிரிச்சிருக்கேன். நான் எதையுமே கேட்டுட்டே வந்தேன். என்ன சொன்னேன்? குடும்பத்தை கெடுக்க வந்த தனிய வீட்டு மேல விடுத்த கொள்ளிக்கட்டையா? அடிப்பாவி அடிப்பாவி. ஏய், இந்த குழந்தையே இப்படி கழிச்சு கொட்டுறீங்கன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு எல்லாம் பிடிக்காத ஒரு உண்மைக்கு இந்த குழந்தை சாட்சியா இருக்கு. அதனாலதான் சத்தியமா நான் அப்படி நினைக்கவே. நீங்க நினைக்கிறேன் தாயா இருப்பேங்கிறதுனாலதானே இதை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். நீ இவ்வளவு பெரிய குடும்பக்காரியா இருக்கிறதுனாலதான் ஒரு குழந்தைக்கு தகப்பனாகிற பாக்கியமே எனக்கு இல்லை. இன்னும் அப்படியே மலை நீ ஒரு பொம்பளை மாதிரி ஒரே ஒண்ணு அழ வச்சாரு, நான் உன்னை சிரிக்க வச்சேன். நீங்களே